சினிமால சொன்னத ரியல் லைஃப்லயும் அவர் நிரூபிச்சாதான் ரியல் ஹீரோவா மக்கள் பார்ப்பாங்க. இந்த அரசு குதிரை பேரத்துல ஈடுபட்டு இருக்காங்க. அது நான் ஃபர்ஸ்ட் டே நான் தான் அதை பத்தி பேசினேன், சட்டசபையிலேயே நான் பேசினேன். ஏன்னா அந்த மாதிரிதான் இங்க போயிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு என்ன பார்த்துட்டு எம்எல்ஏக்கள்லாம் ஒரு மாசம் கூட கிடையாது, எதை பார்த்துட்டு இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. அப்போ எதை நோக்கி போறாங்க? அப்ப பணம் பதவி நோக்கி தான் போறாங்களா என்ற கேள்வி ஒட்டுமொத்த தமிழக மக்கள் இடையும் இருக்கு. இதுக்கு பின்னாடி குதிரை பேரம் இருக்கா என்ற கேள்வியும் எல்லாருமே பேசுறாங்க. அப்ப மாநில அரசு விசாரிக்கிறது சரியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? நான் என்ன சொல்றேங்க, இப்போ 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு அதிருப்தி போறாங்கன்னா ஒத்துக்கணும். அதான் நான் சொன்னேன், வெச்ச மை கூட காயல, அதுக்குள்ள எதற்கு நீங்க இன்னும் ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு தாவுறீங்க? அப்போ யாரு? எல்லாருமே சீனியர் மினிஸ்டர், எம்எல்ஏ. இது என்ன உதாரணத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுது? அப்ப அவங்களுக்கு வாக்களித்த தொகுதி மக்களுக்கு என்ன இவங்க உண்மையாக இருக்கிறாங்க என்ற கேள்வியை நான் கேட்கிறேன். நிச்சயமா தவறு, கண்டிப்பாக இது தவறு. அப்படி இப்ப தேர்தல்ல வெற்றி பெற்ற பிறகு ஒரு கட்சிக்கு போறீங்களே, அப்படி இருந்தா நீங்க அதுக்கு முன்னாடியே மாற்று கட்சியில நின்னு ஜெயிச்சு போய். ஆனா மின் கட்டணம் எல்லாம் அதிகமா இருக்கு. இப்போ அறிவிக்கப்படாத மின் கட்டணம் 3 நாளைக்கு முன்னாடி அறிக்கை கொடுத்துட்டேங்க. மின் கட்டண உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். அது மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் மின்வெட்டு தொடர்ந்து சென்னை முதற்கொண்டு வில்லேஜ் வரைக்கும் எல்லா இடத்துலயும் மின்வெட்டு இருக்கு. அதனால மீண்டும் முதல்வர் அவர்கள் மின் மிகை மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும். அதே போல கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக நான் சொல்றேன். பண்ணணும். அதுக்கு மக்கள் மாற்றத்தை கொடுத்திருக்காங்க. 60 நாள்ல பண்ணல, இனிமேல பண்ணுவாங்களா நீங்க பிரஸ் பீப்புள் கேக்குறீங்க. கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு விவசாயிகளுக்காக நாங்க ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி நம்மளுடைய ஒகேனக்கல்ல காலை 10 மணிக்கு தேமுதிக சார்பாக விவசாயிகளுக்கு ஆதரவு அளித்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தப்படும். எதுக்கு? மேகதாதுல அணை கட்டக்கூடாது. இதுவரைக்கும் கர்நாடக அரசு காவேரியில தண்ணி திறந்து விடல, விவசாயிகள் கடன் முழுதாக தள்ளுபடி செய்யவில்லை. இது போன்ற விவசாயிகளுடைய பிரச்சனை மிகப்பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. எல் நினோ அப்படின்னு ஒண்ணு வரப்போகுது, கடுமையான வறட்சி வரப்போகிறது என்று சொல்றாங்க. அப்போ முதல்ல பாதிக்கிறவங்க யாரு? விவசாயிகள். அதனால கண்டிப்பாக முதல்வரும் தமிழக அரசும் முழு காடு விவசாய கடன் தள்ளுபடி செய்யணும், விவசாயிகளை காக்கணும். ஏன்னா அவர் சினிமால சொன்னத ரியல் லைஃப்லயும் அவர் நிரூபிச்சாதான் ரியல் ஹீரோவா மக்கள் பார்ப்பாங்க. இல்லை என்றால் வெறும் கண் துடைப்பாக இது போய்விடும். நிச்சயம் இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.